மஞ்சூரியன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் 3½ ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் அரை, சால்ட் டு டேஸ்ட், ஆனியன் 1, சோயா சாஸ் 1/4 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1½ ஸ்பூன், கார்லிக் ஜிஞ்சர் கிரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, அரை முடி லெமன், மூன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட் தேவையான அளவு, வச்சுக்கலாம். இப்போ லேசாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி லேசாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சால் நம்ம போதுங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வந்துங்க தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. கரெக்டான பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கிறிஸ்பியாக நல்லா வரும், மொறுன்னு. இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு கோபி ஃப்ரை. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கோபி ஃப்ரை பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து மஞ்சூரியனுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்து ஒன்றொன்னா நம்ம சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. வெங்காயம் லேசாக வதங்கியாச்சுங்க.
அடுத்து எடுத்து வச்சுருக்கிறத அந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை நம்ம சேர்த்துடலாங்க. அடுத்து துருவனை இஞ்சி சேர்த்துடலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரைலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். ஏற்கனவே சாசஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சாஸ் சேர்த்துடலாங்க. அடுத்து கொஞ்சோண்டு சோயா சாஸுங்க. நான் சில்லி சாஸ் இதில் சேர்க்கலைங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காரம் ரொம்ப சேர்க்க மாட்டோம். அதனால் நான் சில்லி சாஸ் சேர்க்கலைங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் ரெட் சில்லியோ அல்லது க்ரீன் சில்லி சாஸோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரை எல்லாம் இதில் எடுத்து கொட்டிடலாங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கோபி மஞ்சூரியன் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாங்க. சுவையான கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் சைடில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.